ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் காலாண்டு தேர்வுக்கான விடுமுறையில் மாற்றம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும், தமிழக பள்ளிக் கல்வித்துறை சார்பாக இந்த காலாண்டு தேர்வுக்கான எக்ஸாம் ஷெடியூலுடைய அப்டேட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக் கல்வித்துறை சார்பாக ஒரு காலாண்டு தேர்வுக்கான பொது தேர்வு அட்டவணையை வந்து வெளியிட்டாங்க. அதனுடைய அடிப்படையில் செப்டம்பர் 19ஆம் தேதி தேர்வுகள் வந்து தொடங்கி செப்டம்பர் 27ஆம் தேதி வந்து தேர்வுகள் வந்து முடியுது. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையுடைய அந்த கேலண்டரில் வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி தான் எக்ஸாம் வந்து முடியுது. மொத்தமே இந்த காலாண்டு தேர்வுக்கான விடுமுறை என்பது 4 நாட்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ பள்ளி கல்வித்துறையுடைய அஃபீஷியல் எக்ஸாம் டைம் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை வந்து தேர்வுகள் வந்து முடிச்சிடுறாங்க. கூடுதலாக ஒரு நாள் வந்து விடுமுறை கொடுக்குறாங்க. ஸோ காலாண்டு தேர்வுக்கான விடுமுறை என்பது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 தான். ஏற்கனவே வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 டேஸ் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 9 நாட்கள் வந்து 10 நாட்கள் வந்து கொடுப்பாங்க. ஆனால் கடந்த ஒரு சில வருடங்களாக இந்த காலாண்டு தேர்வுக்கான விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா குறைந்ததே வந்து 5 நாட்களில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த விடுமுறை வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இந்த விடுமுறையை வந்து நீட்டிக்க வந்து வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஏற்கனவே 4 நாட்கள் விடுமுறை கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு நாள் கூடுதலாக காலாண்டு தேர்வுக்கான விடுமுறை வந்து 5 நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரே எக்ஸாம் ஷெடியூல்டா, இல்லை மெட்ரிகுலேஷன் ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் வந்து வேறு டைம் டேபிள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இது பள்ளி கல்வித்துறை சார்பாக வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வமான எக்ஸாம் டைம் டேபிள் தான். ஒரு சில மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் பல மாவட்டங்களில் வந்து இந்த தமிழக அரசினுடைய இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ஃபாலோ பண்ணாத பள்ளிகள் மட்டுமே அவங்க வந்து இண்டிவிஜுவலாக தனியாக வந்து அந்தந்த பள்ளிகளுக்கு மட்டுமே அந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஷெடியூல்டை வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பள்ளிகளுக்கு வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து என்ன ஷெடியூல்டு கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான். ஆனால் தமிழக அரசினுடைய பாடத்திட்டத்தை பின்பற்றி கவர்மெண்ட் கொஸ்டினை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த எல்லா பள்ளிகளுக்குமே இது காமன் எக்ஸாம் டைம் டேபிள் தான். ஸோ கொஸ்டின் பேப்பரை பொறுத்தளவுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக் வந்து தான் கொஸ்டின் வந்து எடுப்பாங்க. காமன் கொஸ்டின் பேப்பர் வந்து கிடையாது. ஸோ காலாண்டு தேர்வுக்கான விடுமுறை என்பது 5 நாட்கள் மட்டுமே. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.